வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோல பாத்துருவோம். முக்கியமான விஷயத்தை மட்டும் தான் சொல்ல போறேன். சோ ஃபுல் வீடியோ பாருங்க. என்ன இருக்குன்னா, ட்ரம்ப் அறிவிச்சிருக்காருங்க 5 நாளைக்கு நாங்க போற நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. முக்கியமான 5 பாயிண்ட் பாத்துருமா? நாங்க அடுத்த 5 நாளைக்கு ஈரான் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டோம். மொதல் பாயிண்ட், ஓகேவா? அடுத்து ஈரான் மின்சக்தியை தாக்குறதா எங்களோட ஏமா இருந்துச்சு. நாங்க அவங்களுக்கு கிடைக்கிற பவரே இல்லை அப்படின்னா எப்படி சண்டை போடுவாங்க அப்படிங்கறத செகண்ட் பாயிண்டா சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப அதை நாங்க பண்ண போறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஈரானோட எரிசக்தியும் நாங்க தாக்கலாம் அப்படின்னு முற்பட்டோம். ஆனா இப்ப அதையும் பண்ண போறது மூணாவது பாயிண்டா சொல்றாரு. அடுத்து 5 நாளைக்கு ராணுவத்தோட எந்த நடவடிக்கையுமே இருக்காது அப்படிங்கிறத இந்த 4th பாயிண்டா சொல்லியிருக்காரு. 5th பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓகே ஈரான் நீங்க 5 days ஃப்ரீயா இருங்க, உங்களுக்கு எந்த தொந்தரவும் அமெரிக்காவாலேயோ இஸ்ரேலாலேயோ வராதுங்கிறத சொல்லியிருக்காரு. 5வது பாயிண்ட், ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகேவா, இந்த 5 தான் முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க தாக்குவதற்கு தயாரா இருந்தோம், ஆனா கடைசி 2 நாள்ல அந்த பேச்சுவார்த்தை எங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு, ஆறுதல் அளிக்கிற விதமா இருக்கு. சோ நாங்க போற நிறுத்துறோம். அமெரிக்கா சமாதானம், ஓகேவா, சமாதானத்துக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இதெல்லாம் அமெரிக்க சைட்லன்னு சொன்னது. ஓகேவா? ஈரான் சைட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்க எங்களுக்கு ஏதோ ஒண்ணு, ஓகேவா, இந்த அமெரிக்கா மின்சக்தியை தாக்குறது எரிவாயு தாக்குறதுலாம் சரி, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படின்னா அரபு நாட்டுல இருக்க மோஸ்ட்லா, ஓகேவா, அந்த கல்ஃப் கண்ட்ரில இருக்க அனைத்து எரிவாயு கிடங்குமே நாங்க தாக்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிறத ஈரான் சைட்லன்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் ஜர்க்கடிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ரீசனும் இருக்கு. ஓகே, அடுத்து 5 நாளைக்கு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இது நிரந்தரமா ஸ்டாப் பண்ணுவோம்னு சொல்லி தான் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். ஓகே, ஈரான் சைட்ல இருந்து பாயிண்ட் சொல்லிடுவோமா? நாங்க போருக்கு ஸ்டார்ட் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க போர ஆரம்பிக்கவே இல்லை, இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் போரை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க போரை நிறுத்தணும்னு எந்த அறிவிப்பும் நாங்க கொடுக்கல. ஓகேவா? அதை அமெரிக்கா தான் கொடுக்கணும். ஏன்னா எங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் தாக்கினாங்க, நாங்க போய் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தாக்கல. ஓகேவா? அதனால போரை நிறுத்துறதா இருந்தாலும் சரி, போரை தொடங்குறதா இருந்தாலும் சரி, அது அமெரிக்கா கையில தான் இருக்கு, எங்க கையில இல்லை. நாங்க போரை நிறுத்துறோம்னு சொல்லி இப்பயுமே எந்த அறிவிப்பையும் நாங்க கொடுக்கல அப்படிங்கிறத தெளிவா ஒரே அடினாலும் நெத்தி அடியா அடிச்ச மட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தெளிவா சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுதான் பாயிண்ட், ஓகேங்களா? இத 20 நிமிஷத்துக்கு 30 நிமிஷத்துக்கு வீடியோலாம் போடுவாங்க, தயவு செஞ்சு அது பார்க்காதீங்க. இவ்வளவுதாங்க பாயிண்ட், இதுதான் நடந்துச்சு. நாளைக்கு மார்க்கெட்டு பிளஸ்ல ஆரம்பிக்குங்கிறத உறுதியா நம்ம இது பண்ணலாம். இந்த விஷயம் காலையிலே நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இவ்வளவு அடி விழுந்திருக்காது, தங்கமும் இவ்வளவு கீழே இறங்கியிருக்காது. ஏன் தங்க கீழே இறங்கிச்சுன்னா அது ஒரு ரீசனா இருந்தாலும் மோஸ்ட்லி இப்ப டாலரோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி கச்சா எண்ணெயை நிறைய வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டர். ஓகேவா? அதனாலதான் கோல்டு அண்ட் சில்வர் கீழே விழுந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள்ல அது ரெக்கவரி ஆகும். ஓகேங்களா? முக்கியமான நியூஸ் சொன்னேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. புதுசா அப்டேட் வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.